யானைகள் விலங்குகளின் இராச்சியத்தில் உள்ள மென்மையான மாபெரும் உயிரினங்கள் நூற்றாண்டுகளாக மனிதர்களை கவர்ந்துள்ளன. இன்று நாம் வீட்டுப்பயிர் யானைகளின் உலகில் ஆழமாக சென்று அவற்றின் வரலாறு, வாழ்க்கை மற்றும் அவை எதிர்கொள்ளும் சவால்களை ஆராயப் போகிறோம். யானைகளுக்கு 3 தனித்துவமான இனங்கள் உள்ளன. ஆப்பிரிக்க சவானா யானை, ஆப்பிரிக்க காட் யானை மற்றும் ஆசிய யானை. ஆசிய யானை மேலும் 4 உப இனங்களாக பிரிக்கப்படுகிறது. இலங்கை யானை, இந்திய யானை, சுமாத்திரா யானை மற்றும் போர்னியோ யானை. இங்கே தாய்லாந்தில் நாம் இந்திய யானையுடன் நம் வீட்டை பகிர்ந்து வாழ்கிறோம். ஒரு காலத்தில் யானைகள் பரந்த நிலங்களில் சுதந்திரமாக சுற்றியிருந்தாலும் மனிதர்களின் செயல்கள் அவற்றின் இயற்கை வாழ்விடத்தை பெரிதும் குறைத்துவிட்டன. இன்று யானைகள் 2 முக்கிய குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன: காட்டு யானைகள் மற்றும் வீட்டுப்பயிர் யானைகள். தாய்லாந்தில் சுமார் 4400 காட்டு யானைகள் மற்றும் 3800 வீட்டுப்பயிர் யானைகள் உள்ளனர். காட்டு யானைகள் சமூக உயிரினங்கள். இவை 5 முதல் 20 உறுப்பினர்கள் கொண்ட பெண் தலைமை கூட்டமாக வாழும். உணவு: தண்ணீர் மிகுந்த காடுகளில் வாழும் இவை புல் உண்ணும் உயிரினங்கள். இவை தினமும் சுமார் 12 மணி நேரம் தாவரங்களை தேடி உண்கின்றன. அவை தங்களது உணவில் தேவையான கனிமங்களை பெற பெரும்பாலும் உப்பு கற்களை உண்ணும் வழக்கமும் உள்ளது. காட்டு யானைகளுக்கு பரந்த வீடுபாதை உள்ளது. சுமார் 300 முதல் 400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியது. இந்த பரந்த நிலப்பரப்பு அவற்றின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய அவசியமானது. மனிதர்களும் யானைகளும் கொண்டுள்ள உறவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. ஆரம்பத்தில் யானைகள் காட்டு விலங்குகளாக இருந்தன. அவை பல்வேறு நோக்கங்களுக்காக பிடிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டன. இதில் போக்குவரத்து, வேலை மற்றும் போர் ஆகியவை அடங்கும். தாய்லாந்துல யானைகளை பிடிச்சு பழக்கப்படுத்தும் பழக்கம் சுகோத்தாய் காலம் சுமார் 1249 ஆண்டில் தொடங்கியதாக ஆதாரங்கள் கூறுகின்றன. காலப்போக்கில் தாய் சமுதாயத்தில் யானைகளின் பங்கு மாறியது. யானைகள் அடர்ந்த காடுகளில் போக்குவரத்துக்கு அவசியமானவை என்ற நிலை குறைந்தது. பின்னர் அவை மரம் வெட்டும் தொழிலில் பயன்படுத்தப்பட்டன. காடுகளில் இருந்து மரக்கட்டைகளை இழுத்து கொண்டு வந்தன. ஆனால் 1989 ஆண்டு மரம் வெட்டும் தடை விதிக்கப்பட்ட பிறகு அவற்றின் பங்கு மீண்டும் மாறியது. இன்று பல வீட்டுப்பயிர் யானைகள் சுற்றுலா துறையில் வேலை பெறுகின்றன. இது யானை உரிமையாளர்களுக்கு வருமானத்தை வழங்கினாலும் அதே நேரத்தில் சவால்களையும் உருவாக்குகிறது. யானைகள் பெரிய விலங்குகள், அவற்றுக்கு அதிகமான உணவு தேவைப்படுகிறது. ஒரு யானை தினமும் சுமார் 300 முதல் 400 கிலோகிராம் அல்லது அதன் உடல் எடையின் சுமார் 10% அளவு உணவை உண்ணும். இதற்கான செலவு உரிமையாளர்களுக்கு பெரும் சுமையாகும். இவை தங்களது ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த மென்மையான பெரிய விலங்குகள் பெரும்பாலும் புல்கள், மூங்கில், கொடிகள், வேர், இலைகள், மரப்பட்டை, பல்வேறு பயிர்கள் மற்றும் சில பழங்களை உண்ணுகின்றன. தண்ணீரும் மிகவும் அவசியமானது. யானைகள் ஒரு நாளுக்கு 100 முதல் 150 லிட்டர் வரை குடிக்கக்கூடும். வீட்டுப்பயிர் யானைகளை பராமரிப்பது ஒரு கடினமான பணி. யானை பராமரிப்பாளர்கள் அல்லது யானை காவலாளிகள் அவற்றின் நலனில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்கள் யானைகளுக்கு உணவு அளித்தல், குளிப்படுத்தல் மற்றும் மருத்துவ கவனம் வழங்குதல் ஆகியவற்றுக்கு பொறுப்பாக இருக்கின்றனர். யானைகள் புத்திசாலி மற்றும் சமூக விலங்குகள். அவை மன மற்றும் உடல் தூண்டுதலை தேவைப்படுகின்றன. குளிப்பது, கீசில்மானில் விளையாடுதல், மனிதர்களுடன் இன்டராக்ட் செய்தல் போன்ற செயல்கள் அவற்றின் முழுமையான நலனுக்கு உதவுகின்றன. பெரிய உருவம் கொண்ட யானைகளின் மென்மையான தோல் வெயில் மற்றும் பூச்சிகளால் எளிதில் பாதிக்கப்படும். உடலில் மண் பூசுவது இயற்கை பாதுகாப்பாக அமைந்து தோலை காக்குது. சுகாதாரத்திற்கும் தொற்று தடுப்பிற்கும் வழக்கமான குளியல் அவசியம். இது உடல் வெப்பத்தை குறைக்கவும் உதவுகிறது.
யானைகள் தோல் வழியாக வியர்க்க முடியாது. அவற்றின் தடிமனான தோல் வெப்பத்தை தக்க வைக்கும். நகங்களை சுற்றியுள்ள தோல் வழியாக மட்டுமே சிறிதளவு வியர்க்கும். அதனால் அந்த பகுதியை அடிக்கடி ஈரும். ஆனால் அது மட்டும் போதாது. யானைகள் வெப்பத்தை எப்படி குறைக்கின்றன? முதல்ல காதுகளை அசைக்கின்றன. இது இரத்த ஓட்டம் மூலம் வெப்பத்தை வெளியேற்றும் இயற்கை விசிறியாகிறது. மேலும் கண்களின் சிறிதளவு ஈரப்பதம் வெளியேறி உதவுகிறது. ஆனால் அது மிக குறைவே. மிக முக்கியமாக குளிர்வதும் தண்ணீர் குடிப்பதும் அவசியம். வெப்பத்தா யானைகள் ஒரு நாளில பல முறை தண்ணீர்ல குளிக்கின்றன. இப்போது நாம் ஏன் அவற்றின் தோலை துடைக்கிறோம்? துடைப்பது வெட்டுகள் அல்லது தோல் பிரச்சனைகள் உள்ளதா என்று பார்க்க உதவுகிறது. இது பாராசைட்டுகள் மற்றும் தொற்றுகளை தடுக்கிறது. தோலுக்குள் மறைந்திருக்கும் புழுக்களை அகற்ற இது உதவுகிறது. இது தோலுள்ள இரத்த பூச்சி புழுக்களை அகற்றி பாராசைட்கள் மற்றும் தொற்றுகளை தடுக்குது. இது இறந்த தோலை அகற்றுகிறது. அது அரிப்பை ஏற்படுத்தும். இது அவற்றின் தோலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறது. குளிர்வித்தல் யானைகளின் நல்வாழ்விற்கு மிகவும் அவசியமானது. வீட்டுப்பயிர் யானைகளின் எதிர்காலம் ஒரு சிக்கலான பிரச்சனையாகும். அவற்றின் நலனும் வாழ்விட சூழலும் மேம்பட பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் வாழ்விட இழப்பு, மனிதர் யானை மோதல் மற்றும் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் போன்ற சவால்கள் தொடர்கின்றன. பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுந்தவர்கள் யானைகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாக்க ஆக பணியாற்றுகிறார்கள். இந்த முயற்சிகளை ஆதரித்து பொறுப்பான சுற்றுலாவை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த அற்புதமான உயிரினங்கள் தலைமுறைகள் தாண்டி வாழ்வதை உறுதி செய்ய நாம் உதவலாம். டென்டாயில் உள்ள எங்கள் யானை பாதுகாப்பு மையத்திற்கு வரவேற்கிறோம். 160 ஆண்டுகளுக்கும் மேலான குடும்ப அனுபவத்துடன் சிறிய சுற்றுச்சூழல் நட்பு பாதுகாப்பு நிலையம் இது. விலங்குகளின் நலனே எங்களின் முதன்மை முன்னுரிமை. யானைகளின் எதிர்காலத்துக்கு உதவும் கருணையும் மரியாதையும் சார்ந்த நெறிமுறை சுற்றுலாவை நாங்கள் கருதுகிறோம். நாங்க வன்முறையை எதிர்த்து சிறந்த பராமரிப்பு மற்றும் கற்றலுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் யானை பூங்காக்கள் மூலம் பாதுகாப்பையும் கல்வியையும் வழங்கி யானைகளும் மனிதர்களும் இணைந்து வாழும் எதிர்காலத்தை உருவாக்குகிறோம். எங்கள் யானை மையத்தில் யானைகளுக்கு பாதுகாப்பான மறுவாழ்வு அளிப்பதே நோக்கம். மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான பிணைப்பை நாங்கள் மதிக்கிறோம். இதுவே இந்த இடத்தின் தனித்துவம். இங்கே யானைகளுடன் இயற்கை சூழலில் மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்க வாருங்கள். யானை மருத்துவமனை தென் தாய்லாந்து யானை அறக்கட்டளை அல்லது நாங்கள் பெருமையுடன் ஆதரிக்கிறோம். யானை நலனுக்காக யுகே அறக்கட்டளையான STA தென் தாய்லாந்து யானைகளுக்கு இலவச மருத்துவ சேவை வழங்குகிறது. வாங்கோ மருத்துவமனை மற்றும் நடமாடும் கிளினிக் மூலம் சிகிச்சை அளிக்கிறது. உங்கள் வருகைக்கு நன்றி. நுழைவு கட்டணத்தில் 3% சென்று பாதிக்கப்பட்ட யானைகளின் சிகிச்சைக்கு உதவுகிறது. மேலும் அறிய சதர்ன் டைலாந்து எலிஃபன்ட் ஜூ பார்வையிடுங்கள். யானை சங்கிலியில் இருந்தால் பதற்றப்பட வேண்டாம். அது அதன் பாதுகாப்புக்காகவே செய்யப்படுகிறது. உடல் நலக்குறைவு அல்லது மஸ்ட் ஹார்மோன் மாற்றத்தால் அவை முன்கோபமாக நடக்கலாம். அன்பான யானைகளிடமும் இன்னும் காட்டு பழக்கங்கள் உள்ளன. இவை அரிதாகவே நிகழும். இவற்றை தவிர்க்க எங்களால் முயல்கிறோம். யானைகள் எங்கள் குடும்பம் போன்றவர்கள். நாங்கள் அவற்றை அன்பும் பொறுப்பும் கொண்டு பாதுகாக்கிறோம். பாதுகாப்பு தரல். உங்கள் அனுபவத்தை தொடங்கும் முன் இந்த முக்கியமான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை ஒரு நிமிஷம் படிச்சு அறிந்து கொள்ளுங்க. ஓடக்கூடாது. உங்கள் பாதுகாப்பிற்கும் யானையின் நிம்மதிக்கும் இங்கு ஓட வேண்டாம். அமைதியாக மெதுவான குரலில் பேசுங்கள். சத்தமிடுவது யானைகளை பயமுறுத்தலாம் அல்லது அவற்றை கோபப்படுத்தலாம். 11 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் எப்போதும் ஒரு மேற்பார்வையில் இருக்க வேண்டும். யானை அணுகல். வாகன் இன்றி யானையை நெருங்காதீர்கள். எப்போதும் அதன் முன்புறம் அல்லது பக்கவாட்டில் இருங்கள். கண் தொடர்பு அதற்கு அமைதி தரும்.
மெல்ல தொடவும். யானையின் தோல் கடினமாக தோன்றினாலும் மிகவும் உணர்திறன் கொண்டது. மென்மையாக இருங்கள். மையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட உணவை மட்டும் யானைகளுக்கு வழங்கவும். மனித உணவுகள் அவற்றிற்கு தீங்காகலாம். குப்பை போட வேண்டாம். அனைவரின் நலனுக்காக சுற்றுச்சூழலை சுத்தமாக வைப்போம். யானைகளுக்கு உணவளிக்கும் முன் கைகளை கழுவுங்கள். ஃபிளாஷ் இன்றி தாராளமாக புகைப்படம் எடுங்கள். யானைகளை தனியாக அணுகுகண்டா. எப்போதும் ஒரு வழிகாட்டியும் ஒரு யானை பராமரிப்பாளரும் அருகில் இருக்க வேண்டும். கேட்டதற்கு நன்றி. எங்கள் நன்மையான பெரியவர்களுடன் உங்கள் அர்த்தமுள்ள நேரத்தை மகிழ்ச்சியுடன் கழியுங்கள்.